என்னோட வாழ்க்கைக்கு இதுதான் டர்னிங் பாயிண்ட். நான் தான் ஓனரு, நான் சம்பாதிக்கிறது தான் என்னுடைய காசு தான். அதை விட இங்கே வருமானம் 3 மடங்கு சம்பாதிக்கலாம். வரும்போது இந்த மொபைல் ஃபீல்டை பற்றி எதுவுமே தெரியாமல் தான் வந்தேன். நான் கடை வச்சா நான் இந்த அளவுக்கு பேசிக்லேருந்து நான் சிப் லெவல் வரைக்கும் பக்காவாக பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. எனக்கு மொபைல் சேல்ஸ் பற்றி மட்டும் தான் தெரியும், சர்வீஸ் பற்றி எதுவுமே தெரியாது. இங்கே கேட்கும்போது பட்ஜெட் வழியாக ரேட் எனக்கு கம்மியாக இருந்ததால் மட்டும்தான் நான் இன்ஸ்டியூட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வரணுன்னே நான் முடிவு பண்ணேன். வணக்கம், நான் அஜித் குமார், எக்ஸ் தமிழ்நாடு போலீஸ், சாமி மொபைல் சேல்ஸ் சர்வீஸ் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். இன்றைக்கி நம்ம பேட்ச் பார்த்தோன்னா 12 நபர்கள் வந்திருக்காங்க. இந்தியாவினுடைய கடகோடி கன்னியாகுமரியிலேருந்து அண்ணன் வந்திருக்காரு. இவர் மயிலாடுதுறையிலேருந்து வந்திருக்காருங்க, செஞ்சிலேருந்து வந்திருக்காங்க. அதுமாதிரி பல்வேறு மாவட்டத்திலேருந்து 12 நபர்களும் வந்திருக்காங்க. இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி கடை வச்சு 7 வருஷம் ரன் பண்ணி 8 வருஷம் ரன் பண்ணி பேசிக் லெவல் சர்வீஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட பேசிக்லேருந்து அட்வான்ஸ் சிப் லெவலில் இருக்கலுமே ப்ராப்பராக கற்றுக்கிட்டு இதுக்கு மேலே சிப் லெவல் சர்வீஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற நபர்களும் வந்திருக்காங்க. இப்போ அவங்க இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்திருப்பாங்க. இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்றத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று இந்த வீடியோ பதிவு பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு இது எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னா, குறைந்த முதலீட்டில் நல்லபடியாக நான் இன்கம் சம்பாதிக்கணும், அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹார்ட் ஒர்க் இல்லாமல் ஈஸியாக இருக்கிற மாதிரி வேலை எது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. எந்த தொழிலை எப்படி துவங்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமல் இருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பேசிக் அப்படின்னா நார்மலாக நீங்கள் மைக் மாற்றுறது, டிஸ்பிளே மாற்றுறது, இந்த பேட்டரி மாற்றுறது, ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்பு பிரச்சனை, இந்த சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்டு, இதுமாரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நீங்கள் பேசிக் ஒர்க்கில் வந்துருங்க. இப்போ சிப் லெவல் சர்வீஸ்னு சொல்கிறோம். அதில் என்ன பிரச்சனைலாம் வரும் அப்படின்னா, ஒரு ஃபோன் டெட்டில் வருது, அது ஆஃப் ஷாட்டில் இருக்கா, இல்லை ஃபுல் ஷாட்டில் இருக்கா, இல்லை CPU கம்ப்ளைண்ட்டா, இல்லை பவர் ஐசி கம்ப்ளைண்ட்டா, இல்லை ஃபோன்லாம் ஆன் ஆகுதுங்க ஆனால் லைட்டிங் வர மாட்டேங்குது. அந்த லைட்டிங் வராதுக்கு என்ன கம்ப்ளைண்ட், அதுக்கு எந்த செக்ஷன் நம்ம தேடணும், அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணணும், அது கெப்பாசிட்டர் போயிருக்கா, இல்லை ஒரு காயில் போயிட்டுருக்குங்களா, இல்லை ஒரு போர்டில் சாதாரணமாக ஒரு சாஃப்ட்வேர்னு வருது, அது ISP பின் அவுட் அடித்து அடிக்கிறதா, இல்லை CPU ட்ரில் பண்ணி அடிக்கிறதுங்களா, அதுக்கு என்னென்னலாம் சேஃபான மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம், அது என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணால் எப்படி சேஃபாக நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். இப்போது என்கிட்ட கற்றுட்டு போகிறாங்க அப்படின்னா, நார்மலாக ஒரு ஊரில் 10 டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இவங்க கற்றுட்டு போகிறவங்க அங்கே பேசிக்காக சர்வீஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்களுடைய சர்வீஸ் இவங்களே வாங்கி சிப் லெவல் வரைக்கும் சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குங்க. நான் 100ல் 200% என்னால் சொல்ல முடியும். நான் இந்த இடத்துல தியரிட்டிக்கல் கிளாஸ் எடுக்கிறதே கிடையாதுங்க, 100% ப்ராக்டிக்கல் மட்டும்தான். நான் என்ன ஸ்டேஜில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்றத, அவங்க எந்தெந்த ஸ்டேஜிலேருந்து வந்தாங்க, இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்றத நம்ம லைவாக அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய். என் பேர் ஐயப்பன், நான் மயிலாடுதுறையிலேருந்து வரேன். ஒரு 5 இயர்ஸாக சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அப்புறம் ஃபாரின்ஸ்லாம் போய் ட்ரை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம ஓனாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் யூடியூப்பில், இன்ஸ்டாவில் அது மாதிரி நிறையா சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்படி தான் அந்த சாமி மொபைல்ஸுங்கிற ஒரு இன்ஸ்டியூட் மாட்டுச்சு. அதில் என்னென்ன விஷயம் எப்படி கற்றுக்க முடியும்ன்ட்டு அவங்க டெக்னிக்கலாக சொல்கிறாங்க அப்படின்ட்டு நிறையா கமெண்ட்ஸ்லாம் நான் பார்க்கும்போது தான் இங்கேருந்து படிச்சுட்டு போனவங்க இப்போ வரைக்கும் ஒரு நல்ல லெவலில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிச்சு. அதில் பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு போலீஸ், அதாவது கவர்மெண்ட் இதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு செக்டர்லேருந்து வந்திருக்கும் போது எனக்கும் சரி என் ஃபேமிலிக்கும் சரி நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருந்துச்சு. சேல்ஸ் அது மாதிரி போனோம் அப்படின்னா நம்ம நினைக்கிற இன்கம் ஒரு யாருக்கோ ஒரு கீழே இருந்து நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இதில் இருக்கும்போது நம்மளோட சர்வீஸ் தான், நம்ம எய்ம் பண்ணுறது தான் டார்கெட். மற்ற டார்கெட்டுக்கு ஓடணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. நம்ம இன்னைக்கு செஞ்சோம் அப்படின்னா நமக்கான இன்கம் நம்ம எடுத்துகிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு 5 மொபைலாவது கண்டிப்பாக இருக்குது இப்போ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா. அதனால இன்னும் பெருகிக்கிட்டே தான் வருது இந்த லெவல். நம்ம டவுன் ஆக போற இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, மொபைல் ஃபீல்டுங்க அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது, அதுக்கு பெரிய அளவுக்கு படிச்சிருக்கணும், அது படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த ஃபீல்டே கற்றுக்க முடியுங்க, இல்லைனா கற்றுக்கவே முடியாதுங்க அப்படின்ற மாதிரி பயம் உறுத்துற அளவுக்கு தான் இந்த ஃபீல்டு இருக்குங்களா? இதை நம்ம வெளிலேருந்து ஃபர்ஸ்ட் வரதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா செல்லை நம்ம பிரிக்கவே தெரியாது. ஏன்னா பார்க்கவே பயமாக இருக்கும் ஒரு சில இது அப்படிங்கும்போது. நானும் அப்படி நினச்சி தான் வந்தேன். என்னதான் ஓரளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் அதெல்லாம் எப்படி இருந்தாலும் இதுக்கு எதுவுமே தேவை கிடையாது. நம்ம எப்படி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்கிறத வச்சு தான் இதை நம்ம எய்ம் பண்ணிக்க முடியும். அவங்க படிப்பே தேவையில்லைன்னா அவங்க சொல்கிறத அப்சர்வ் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு மினிமமான ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தாலே இதுக்கு போதும். இந்த ஃபீல்டில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் சிப் லெவல் வரைக்கும் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மொபைல் ஃபோனே பிரிக்கிறதுக்கு எனக்கு தயக்கமாக இருந்தது, ஆனால் இப்போ ஓகே அப்படின்றீங்க. இப்போ எது மாதிரியான சர்வீஸ்லாம் நீங்கள் பண்ணிடுவீங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்குது உங்களுக்கு? மொபைல் ஃபோன் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறது, ஸ்பீக்கர், மைக்கு, சார்ஜ் பின் அப்படி சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து ஒரு டெத்தான மொபைலை இப்போ கொடுத்தீங்கன்னா கூட அதை பர்ஃபெக்டாக எடுத்து ஆன் பண்ணுற அளவுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக என்னால் அந்த கெப்பாசிட்டியை வளர்த்துக்க முடிஞ்சிச்சு. ஃபுல் அளவுக்கு நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன், எவ்வளோ இங்கேருந்து எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் கேதர் பண்ணிக்கிட்டேன். இதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்னோட நேம் இல்லாமல் எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க நேமையும் நான் பெருசாக பண்ணி அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பையும் நான் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னா என்ன உருவாக்கி விட்டது இந்த இன்ஸ்டியூட் தான்.
அதனால் நான் ரிட்டன் இதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்ல, கண்டிப்பாக பண்ணுவேன். மற்ற ஒரு இன்ஸ்டியூட் அது மாதிரி பார்த்தீங்கன்னா வெறும் சொல்லி கொடுத்துருவாங்க, ப்ராக்டிக்கலாக அந்தளவுக்கு எதுவும் இது பண்ண மாட்டாங்க. தியரட்டிக்கு மட்டும் நடந்துட்டு இது இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நான் நிறையா கேள்விப்பட்டிருந்தேன். நான் மீட் பண்ண இடமும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு சேல்ஸ், சர்வீஸ், இன்ஸ்டியூட் எல்லாமே மொத்தமாக வச்சுருக்கிறதுனால ஒரு 4 hours இங்கே கிளாஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour டைம் இருக்கும்போது அந்த அவங்க சேல்ஸ் அண்ட் சர்வீஸை கொண்டு போயிட்டு கஸ்டமரோட நம்மளை மீட் பண்ண வைப்பாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப இன்னும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ஒரு கடை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவோங்கும்போது எனக்கு அந்த ஃபியர் இருக்காது. புதுசாக ஒரு கஸ்டமர் வரும்போது அவங்கள்ட்ட எப்படி பேசணும், நான் அப்படி சைலண்டாக நின்றுருக்க தோணாது. ஏன்னா நான் தான் இங்கே எல்லாம் பழகிடுறேன்ல, அதனால எனக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருந்துச்சு. இல்லை, நான் என்னோடய லைஃப்பில் இது வரைக்கும் நான் கடந்து வந்த இடத்த தாண்டி இங்கே நான் அதிகமாக கற்றுருக்கேன். அதுதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக உணர்றீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக என்னோட வாழ்க்கைக்கு இதுதான் டேர்னிங் பாயிண்ட். அது மாதிரி இங்கே வர்ற எல்லாரோட வாழ்க்கைக்கும் இதுதான் டேர்னிங் பாயிண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்க பிரதர், ரொம்ப நன்றி. மேன்மேலும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ பிரதர். வணக்கம், என்னோடய பேர் அஜித் குமார். நான் எங்கேருந்து வரேன்னா விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் வந்து இங்கே எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா, நான் யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணி கேட்கும்போது மற்ற இன்ஸ்டியூட்லாம் சர்ச் பண்ணி கேட்கும்போது ரேட் அதிகமாக இருந்துச்சு. எனக்கு ரேட்டு அங்கெல்லாம் கட்டுப்படி ஆகலை. இங்கே கேட்கும்போது பட்ஜெட் வேலையாக ரேட் எனக்கு கம்மியாக இருந்ததால் மட்டும்தான் நான் இன்ஸ்டியூட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வரணுன்னே நான் வந்து முடிவு பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப்பில் போகிறதுலாம் உண்மையான்றது எனக்கு டவுட்டு தான், வெளிப்படையே சொல்லிடுறேன். இதில் என்ன இருக்குது, இன்ஸ்டியூட் வந்து இங்கே நடத்துகிறாங்களான்னு ஒரு செக்கப்புக்கு தான் வந்து பார்த்துட்டு போனேன். எப்படி இருக்குது, ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தேன். அண்ணன் இல்லை, டோர் வழியாக தான் பார்த்தேன். இன்ஸ்டியூட்டில் எல்லாமே இருந்தது. அதான். சரி, நீங்கள் வந்த மாரி வந்தீங்க இல்லையா, நிறைய பேர் ஏமாற்றுவாங்க, இது மாதிரியான சூழல் தான் நிறைய யூடியூப்காரங்கலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே எண்ணத்தோடு தான் இப்போ நீங்கள் இருக்கீங்களா, இல்லை கற்றுக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்டாண்ட் பை நான் பண்ணியிருக்கேன்? எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு ஐடியா. நான் ஒர்க் பண்ணது வந்து ஃபைனான்ஸ் ஃபீல்டில். ப்ரெஷர் அதிகம், வெளியில் வரணும். வெளியில் வந்தால் என்ன பண்ணலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். அந்த பிஸ்னஸ் பண்ணால் எனக்கு நாலேஜ் உள்ள பர்சனாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி நான் சூஸ் பண்ணேன். அது இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது மொபைல் இன்ஸ்டியூட் பிஸ்னஸ் வந்து கம்மியாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது விசாரிக்கும் போது. அதனால தான் நான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணேன். சரி, ஓகே. ஆல்ரெடி நீங்கள் இப்போ ஃபினான்ஸில் இருந்தீங்க இல்லையா, அதில் ஒரு இன்கம் பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க கண்டிப்பாக. மந்த்லி ஏதோ ஒரு அமௌண்ட் பார்த்து, அந்த அமௌண்ட்டை விட இப்போ நீங்கள் இந்த ஃபீல்டை கற்றுக்கிட்டு அதை விட எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிற அளவுக்கு இந்த ஃபீல்டு இருக்குங்களா, இல்லை அதை விட கம்மியாக தான் ஆகிடுன்ற மாதிரி ஒரு பதட்டம் இருக்குங்க? எனக்கு வந்து ஃபைனான்ஸ் ஃபீல்டில் எவ்ரி மந்த் டார்கெட் இருக்கும். இங்கே டார்கெட் கிடையாது. நான் தான் ஓனரு, நான் சம்பாதிக்கிறது தான் என்னுடைய காசு தான். அதை விட இங்கே வருமானம் 3 மடங்கு சம்பாதிக்கலாம். ஓகே ஓகே, அந்த நம்பிக்கை இருக்கு? கண்டிப்பாக இருக்குது. சரி, வருமானம் வருது, அந்த வருமானத்தை உருவாக்குற அளவுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா? ரெடி ஆகிட்டேன். ஒரு நாலேஜுமே இல்லாமல் தான் வந்தேன். இன்னைக்கு நான் வந்து ஒரு கடைக்காரருக்கு சிப் லெவலில் என்ன சொல்லிக் கொடுக்க முடியுன்ற அளவுக்கு நான் அவருக்கு சொல்லி தர அளவுக்கு அவருடைய ஒர்க் எடுத்து செய்கிற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். நான் வந்தேன் இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு 2 நாள் ஆரம்பத்தில் கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு பொருள் எதுவுமே தெரியாது. போக போக நீங்கள் சொல்லி கொடுக்குறத பொறுத்து தான் இருந்தது. டீச்சிங் அந்த அளவுக்கு ரொம்ப அப்படி ஒரு ஆளுக்கும் எந்தெந்த லெவலுக்கு புரியுன்ற லெவலுக்கு இறங்கி சொல்லி கொடுத்தீங்க. முக்கியமாக அதான் விஷயமே. அப்போ எனக்கு அந்த பொருள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. எனக்கு இப்போ நீங்கள் சொல்லி கொடுத்ததும் நான் கற்றுக்கணுதும் நாலேஜ் பண்ணும்போது எனக்கு ஓகேவாக இருந்தது. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஓகேங்கண்ணா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்ட்டு உங்களுக்கு ஐடியா? நெக்ஸ்ட்டு நான் ஷாப் தான் வைக்க போகிறேன். போயிட்டு கடை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை தாண்டி பெரிய லெவலில் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. கண்டிப்பாக மறுபடியும் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ஹோல்சேலே நான் எடுத்து பண்ணலாம் லெவலுக்கு, பெரிய லெவலுக்கு யோசிச்சிருக்காரு. அதுவே எனக்கு ஒரு சொல்லும் போதே எனக்கு உண்மையிலே ஒரு சந்தோஷமாக தான் இருந்தது. ஏன்னா ஃபீல்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரி ஃப்ரெஷ்ஷாக தான் வராரு. பட் இங்கே ஒரு 5வது நாள் 6வது நாள்லேயே சொல்லிட்டாரு, இந்தமாரி ஹோல்சேல் பண்ணலான்னு இருக்கேன், இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்டார். சரி, ஓகே, ஏதோ சாதாரணமாக சொல்கிறாரு போல் அப்படின்ட்டு நானும் பரவாயில்லாம் பண்ணுங்கண்ணான்ட்டேன். பட் ஒரு 15வது நாளுமே அவர் என்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, ஹோல்சேல் பண்ணலான்ட்டு இருக்கேன், டீட்டெயில் எல்லாமே பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி. பட் ரிவ்யூலுமே அவர் சொல்லுவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உண்மையிலே வாழ்த்துக்கள்ண்ணே. கண்டிப்பாக நம்மளுடைய சப்போர்ட்ஸ் இருக்கும், உங்களுடைய சப்போர்ட்ஸ் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு தேவை. ஓகே, நன்றிண்ணே. என் நேம் ராக்கி. நான் இங்கே பக்கத்து ஏரியாவிலேருந்து மாணிக்கவல்லின்ற கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி சென்னையில் வந்து எம்எஃப்ஐயில் ஒர்க் பண்ணியிருந்தேன். எனக்கு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஐடியாவில் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணோம், எப்படி பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணுறன்ற ஐடியா இல்லை. சரி, மொபைல் ஃபீல்டு சூஸ் பண்ணலாம், இதில் நம்ம வந்து எதிர்காலம் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் வந்து சென்னையிலேயும் விசாரித்தேன். அங்கே விசாரித்த போது வந்து ஃபீஸ் வந்து அதிகமாக இருந்தது. பட் கோச்சிங் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் அப்படி யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது இந்த சாமி மொபைல்ன்ற இன்ஸ்டியூட்டை பார்த்தேன். அப்புறம் அண்ணங்கிட்ட கால் பண்ணி விசாரித்தேன். வரும்போது இந்த மொபைல் ஃபீல்டை பற்றி எதுவுமே தெரியாமல் தான் வந்தேன். உள்ளே வரும்போதுமே எனக்கு சுத்தமாக எதுவுமே ஐடியா இல்லை. வந்து 2 நாள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த சால்ட்ரிங் பண்ணுறது, சின்ன சின்ன டூல்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது வந்து நமக்கு தெரியல.
ஆனால் அண்ணன் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க, இந்த விஷயத்த கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து கரெக்டாக கிளாஸ் வந்து ஒரே கிளாஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயினாக கொண்டு போகாமல் கொஞ்சம் ஜாலியாகவும் பசங்களை வந்து எப்படி சொன்னால் புரியும் அப்படின்ற பட்சத்தில் வந்து அவர் கரெக்டாக கொண்டு போனார். ஒரு காம்போனண்ட்டும் என்னென்ன நேமு, அது என்னோட வேலை செய்யுது, அந்த என்னென்ன வந்து வேல்யூ வருது அதை வந்து கிளியராக சொல்லி கொடுத்தாரு அண்ணன். எதுவுமே வந்து தியரிக்கலாகவே கொண்டு போகல, எல்லாமே கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் சொல்லி கொடுத்தாரு. நம்மளுக்கு எப்படி சொன்னால் புரியுன்ற பட்சத்தில் அதை வந்து கரெக்டாகவே கொண்டு போனார். அந்த விஷயத்துலையுமே பாராட்டலாம். ஓகேங்க பிரதர். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா இருக்குது? நம்ம ஏரியாவிலே வந்து ஷாப் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. சூப்பர் பிரதர், வாழ்த்துக்கள். கடையை ஓப்பன் பண்ணுற அளவுக்கு கான்ஃபிடன்ட் லெவல் இங்கேருந்து நீங்கள் பெற்றுக்கிட்டீங்களா? கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து எந்தெந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிற விஷயத்தில் வந்து பக்காவாக சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்கள் கடை வச்சா நான் இந்த அளவுக்கு பேசிக்லேருந்து நான் சிப் லெவல் வரைக்கும் பக்காவாக பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. ஓகேங்க பிரதர், ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. மேற்கொண்டு விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கோர்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.